அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற அந்த வீடியோக்கான தொடர்ச்சியாக அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம ஒரு பகுதியில் பார்க்க முடியுமான்னா முடியாது. இது நம்ம 2 வீடியோவாக தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் இது பார்ட் 3 பகுதி 3ல் ஆர்டிகிள் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் இந்த அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. இது நம்ம எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பில் இருந்து நம்ம இந்த அடிப்படை உரிமைகளை வாங்கியிருக்கோம், பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த அடிப்படை உரிமைகள் நம்ம அரசியலமைப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை உரிமைகளை அளிக்கிறாங்க. இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குறது உண்டு. இந்திய அரசியலமைப்பில் இந்தியாவின் மேக்னா கார்ட்டா அப்படின்னு நம்ம எந்த பகுதியை அழைக்கிறோம் அப்படின்னா, பகுதி 3, அதாவது அடிப்படை உரிமைகளை தான் நம்ம இந்தியாவின் மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறத சொல்கிறோம். இது அரசியல் ஜனநாயகத்தை ஊக்குவிக்குது. சரிங்களா? இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த கோட்பாடு அப்படிங்கிறது மனிதர்களின் அரசு அல்ல, சட்டத்தின் அரசு அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படை உரிமைகளோட கோட்பாடு. சரிங்களா? அந்த அடிப்படை உரிமைகளோட கோட்பாடு. ஸோ இதுதான் பேசிக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, B.R. அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திஸ் இஸ் அ மோஸ்ட் கிரிட்டிசைஸ்டு பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? அதாவது ரொம்ப ஒரு கிரிட்டிசைஸான பகுதி, அடிப்படை உரிமைகள்ங்கிறது ரொம்ப ஒரு கிரிட்டிசைஸான பகுதி அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அப்போ இந்த கான்செப்ட் பரீட்சையில் கேட்பாங்க. திஸ் இஸ் தி மோஸ்ட் சரிங்களா கிரிட்டிசைஸ்டு பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம B.R. அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ ரைட், ஓகே. இப்போ கான்ஸ்டியூஷன் முதல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. சரிங்களா? 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. அதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா சா சு சு மா கா ஆ. சரிங்களா? இது நம்ம தமிழ்லேயே படிச்சுக்கலாம். சா சு சு மா கா ஆ. 5 4 2 4 2 32. சரிங்களா? 5 4 2 4 2 32. இது தெரிஞ்சுக்கணும். நம்ம இது என்னென்னு சொல்லிட்டு நம்ம விளாவரியாக பார்ப்போம். ஸோ இப்போ இதை பொறுத்த மட்டும் சமத்துவ உரிமை, சரிங்களா, சமத்துவ உரிமை, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத உரிமை, கல்வி உரிமை, அரசியலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசண்ட்டில் 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. கான்ஸ்டியூஷன் நம்ம ஏற்றுக்கிட்ட பொழுது 7 அடிப்படை உரிமைகள் கொடுத்துருந்தது. அந்த 7வது அடிப்படை உரிமை என்ன அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமைன்னு சொல்லக்கூடிய ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ஆர்டிகல் 31. சரிங்களா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை. அந்த சொத்துரிமை என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிப்படை உரிமைகள்லேருந்து அடிப்படை கடமைகளுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஆர்டிகல் 31லேருந்து 300A கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா? 300A சட்டத்திருத்தம், 44வது சட்டத்திருத்தம் 1900, சரிங்களா, 44வது சட்டத்திருத்தம், 44வது அமெண்ட்மெண்ட்டு 1978. இந்த 4 கூட்டினா 8, அந்த கான்செப்ட் தான் அங்கே. சரிங்களா? அதன் அடிப்படையில் 1978 வருஷம் அடிப்படை உரிமைகள்லேருந்து இந்த சொத்துரிமையானது கடமைகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள். அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது மொத்தம் 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. நமக்கான உரிமைகள் 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. அந்த 7 அடிப்படை உரிமைகளில் சொத்துரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய, சரிங்களா, இந்த 7 என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு 6 சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத உரிமை, கல்வி உரிமை, அரசியலமைப்புக்கு பரிகாரம் தேடும் உரிமை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சொத்துரிமை. சரிங்களா? ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஓகேங்களா, சமத்துவம் ரைட் டு ஈக்குவாலிட்டி, சுதந்திரம் ரைட் டு ஃப்ரீடம், ஓகேங்களா, சுரண்டலுக்கு எதிரான உரிமை ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோலேஷன்,
ஓகேங்களா? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. மத உரிமையை பொறுத்த மட்டும் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ஓகேங்களா? கல்வி உரிமைங்கிறது கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்புக்கு பரிகாரம் தேடும் உரிமை. என்ன சொல்கிறான்னா, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்கிறான் ஆங்கிலத்தில். இதெல்லாம் இருக்குது. 7வது உரிமையாக ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான் எங்கே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, எங்கேருந்து எங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா 31 ஆர்டிகல் 31லேருந்து சரிங்களா, ஒரிஜினலாக அரசியலமைப்பு சரத்து 31லேருந்து 300A அடிப்படை கடமைகளுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது எப்படி மாற்றினாங்கன்னா 44வது சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் 44ல் 1978ல் மாற்றப்பட்டது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ப்ரெசண்ட்டில் நம்மகிட்ட இருக்க அடிப்படை உரிமைகள் 6. சரிங்களா? இந்த அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு என்ன நம்ம கான்செப்ட் ஷார்ட்கட் வச்சுருக்கோன்னா, உரிமையாக அமெரிக்காவுக்கு போகணும். சரிங்களா? உரிமையாக யூஎஸ்க்கு போகணும். கடமையை செய்கிறதுக்காக ரஷ்யாவுக்கு போகணும். கவனமாக பார்த்துக்குங்க. உரிமையாக யூஎஸ்க்கு போகணும். யூஎஸ்க்கு போகணும்னா அமெரிக்காவுக்கு போகணும். கடமையை செய்கிறதுக்காக ரஷ்யாவுக்கு போகணும். சரிங்களா? அடிப்படை கடமைகள் ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருக்கோம், அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவிலேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுக்கான ஷார்ட்கட்டை பார்த்துட்டு நம்ம ஒன்று என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த ஷார்ட்கட்டை பொறுத்த மட்டும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சா சு சு மா கா ஆ அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? நம்ம பாருங்கள், சா சு சு மா கா ஆ. சரிங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எளிமையான வழியில் யாராவது சொல்லி கொடுத்தாங்களோ அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. நம்ம இதை ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இங்கே பாருங்கள், சா சு சு மா கா ஆ. ஓகேங்களா? 5 கவனமாக பாருங்கள், 4-2-4-2-3-2. சரிங்களா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நாங்கள் எழுதுன பாருங்கள், சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை. கவனமாக பார்த்துக்குங்க. சாக்கு நேராக 5 போடணும். சரிங்களா? மாக்கு நேராக 4 போடணும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை 4. மத உரிமை 5-4க்கு அப்புறம் 5-4-2 அடுத்து 4. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி உரிமை 4-2. அரசியலமைப்புக்கு எதிரான உரிமை 32, ஆர்டிகல் 32. சரிங்களா? ஓகே. ஸோ அடிப்படை உரிமைகளை பொறுத்த மட்டும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இது வந்து பகுதி, சரிங்களா, பகுதி 3ல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பார்ட் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி 3ல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆர்டிக்கலை பொறுத்த மட்டும் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? பார்ட் 1ங்கிறது அப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பார்ட் 2ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பார்ட் 1ங்கிறது சரிங்களா 1லேருந்து 4 வரைக்கும், 5லேருந்து 11 வரைக்கும், 12லேருந்து 35 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதன் தொடர்ச்சியாக பார்ட் 2ல் ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும். இந்த நம்ம ஷார்ட்கட்டை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா, இங்கே 5ல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்போ ஆர்டிகல் இதுக்கு முன்னாடி இருக்கிற 14லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? அப்போ 12 என்ன சொல்லுது, 13 என்ன சொல்லுது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 12 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 13 என்ன சொல்லுதுங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 12 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெஃபினேஷன் ஆஃப் த டேர்ம் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? சிக்னிஃபிகேஷன் ஆஃப் அந்த ஸ்டேட்டுங்கிற அந்த வார்த்தைக்கான விஷயங்களை சொல்கிறது தான் ஆர்டிகல் 12. அதாவது நமக்கு தெரிஞ்ச அந்த ஒன்றியங்கிறது, சரிங்களா, கவர்மெண்ட்டோட சேர்ந்த பார்லிமெண்ட்டு, கவர்மெண்ட்டோட சேர்ந்த லெஜிஸ்லேச்சரு, அப்புறம் எல்லா லோக்கல் அத்தாரிட்டியும், சரிங்களா, அப்புறம் அதர் அத்தாரிட்டி. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த விஷயங்கள் செய்யக்கூடியது தான் சரிங்களா 12ல் கொண்டு வரான். இது எல்லாமே அடிப்படை உரிமைக்குள்ளே கொண்டு வரான். சரிங்களா? நம்ம அதுதான் இங்கே சொல்லியிருப்போம். இங்கே பாருங்கள், அரசு அப்படிங்கிற ஒரு வரையறை, சரிங்களா, ஒன்றியம் அப்படிங்கிற வரையறை பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம், இந்திய அரசு, நாடாளுமன்றம், மாநில அரசு, சட்டமன்றங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், LIC, NOG எல்லாமே சட்டப்படி சட்டம் இல்லாத அதிகாரங்களை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 12. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவான்னா, அந்த ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு டேர்ம், சரிங்களா, ஸ்டேட் ஆஸ் டிஃபைன்டு இன் ஆர்டிகல் 12
என்ன சொல்கிறான், கேன் பி சேஞ்ச்டு பிஃபோர் த கோட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 13(2). சரிங்களா, அதை சேஞ்ச் பண்ண முடியாது. என்ன காரணத்துக்காகனா அண்ட் கிரவுண்ட்ஸ் ஆஃப் வயோலேட்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. சரிங்களா, ஸோ இதை பார்ப்போம். ஆர்டிகல் 12ங்கிறது இதுதான் ஸ்டேட்டுங்கிற வார்த்தைக்கான அந்த வரையறைகள். சரிங்களா, 12. இப்போ வாங்க இங்கே வந்துடுவோம். ஓகே, இது வந்து 12 ஸ்டேட், அதாவது டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட்னு கூட எழுதிக்கலாம் நம்ம அந்த இடத்துல. டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட். சரிங்களா, அடுத்து ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது அப்படின்னா, லாஸ் கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா, இதுதான் லாஸ் கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா, இப்போ வாங்க இங்கே நம்ம மெட்டீரியலில் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்கோம், அடிப்படை உரிமைகளுக்கு முரணான அல்லது அவற்றை குறைக்கக்கூடிய சொல்கள், அதாவது ஜூடிக்கல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறான். ஒரு பாராளுமன்றத்தில் இல்லை சட்டமன்றத்தில் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய, அதாவது யூனியன் லிஸ்ட்னு சொல்கிறான், அதாவது மத்திய பட்டியல்னு சொல்கிறான், மானிய பட்டியல்னு சொல்கிறான், பொது பட்டியல்னு சொல்கிறான். இந்த விஷயங்கள் ஏதாவது அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் வகையில் இருந்துச்சு அப்படின்னா, ரைட்டா, அந்த லிஸ்ட்டில், ரைட்டா, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாடாளுமன்றமோ அல்லது சட்டமன்றமோ திருத்தம் செய்யப்படும் பொழுது அது வந்து அடிப்படை உரிமைகளை மீறுற மாதிரி இருந்ததுன்னா அது செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடியது தான் இந்த ஜூடிக்கல் ரிவ்யூ. இது என்னன்னு சொல்லலாம், ஜூடிக்கல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நீதிமன்ற புனராய்வு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா, இதுதான் வந்து ஆர்டிகல் 13ங்கிறத சொல்கிறான். சரிங்களா, அடிப்படை உரிமைகளை மீறுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா அது செல்லாது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த விஷயம். சரிங்களா, அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டிகல்ஸை பொறுத்த மட்டும் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா, அடிப்படை உரிமைகள்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். அதாவது அடிப்படை உரிமைகள் எந்த கண்ட்ரிலேருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்துருக்கோம். யூஎஸ்ஏலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பகுதி 3 ஆர்டிகல் 12லேருந்து 15 வரைக்கும், ஆர்டிகல் 13லேருந்து 15 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆர்டிகல் 12 அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட்டு, ஆர்டிகல் 13 அப்படின்னா ஜூடிக்கல் ரிவ்யூ, அதாவது லாஸ் கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் 13ல் 1, 2 இருக்குது. 13ல் 1ங்கிறது என்ன அப்படின்னா, டிக்ளேர்ஸ் அட் ஆல் ப்ரீ கான்ஸ்டியூஷன் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது ஏதாவது இன்கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா அந்த ஃபண்டமெண்டல்ஸை விட்டு இருந்தது அப்படின்னா அது நீக்கம் பண்ணுறது. 13ல் 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஷெல் நாட் மேக் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்படி இருந்ததுனாலும் அது வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கான்ட்ரவர்சியாக இருந்ததுன்னா நீக்கம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுதான் நீதிமன்ற புனராய்வு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்டுக்கு, அதாவது சமத்துவ உரிமைனா என்ன, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத உரிமை, கல்வி உரிமை, அடிப்படை உரிமைகள், ரிட்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம நண்பர்கள் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.